நம்மளை விட ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களே யாருங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் காலையில் வந்தோடனே எனக்கு இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல, நீங்களும் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கும் 4 நாள் இனி இப்படி தான் இருக்கும். சரி, நம்ம கதைக்கு வருவோம். நம்ம எப்பயும் போல் வண்டி எடுத்துகிட்டு டொருன்னு கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு தான். கிளம்பும் போதே பெட்ரோல் அடிச்சுட்டு இது இல்லாமல் எப்படி அப்படிங்கிற மாதிரி சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு தான் இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு தான் கிளம்பணும். ஏன்னா இங்கே கொடுக்குற சிக்கன் ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அதை வாங்கி சாப்பிடும்போது அப்படி இருக்கும். அதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வர்றது ஒர்த்துங்கிற மாதிரியே தோணும். சரி, சிக்கன் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் எங்கள் மாமியார் கொஞ்சம் பிக்கப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எங்கள் மாமியாரெல்லாம் கூப்பிட்டு கரெக்டாக எங்கள் கொழுந்தனாரும் வந்துட்டார். அவரும் வந்ததுக்கப்புறம் போய் ட்ரெஸ் எடுக்க கிளம்பிட்டோம். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எனக்கும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நானும் கவுண்டமணி காமெடியில் வர இதோ இந்த பக்கம் காமி இந்த பக்கம் காமின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ட்ரெஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த 3மே எங்கள் மாமியார் எடுத்து கொடுத்தது தான். ஒரு 3 பீஸ் செட்டு, 2 டாப்பு, 2 லெகின்னு, தம்பிக்கு 2 செட்டு ட்ரெஸ்ஸு, அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்காங்களா, இப்போ தான் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கவுனும், அதுக்கப்புறம் ஒரு குட்டி தம்பிக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கனால நாங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வைக்கலாம், எல்லோரும் சேர்ந்து படைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி படைக்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் படைக்கும்போது எல்லாருமே வந்திருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. படைக்கும் போதே சிரித்து பேசிட்டு நல்லா கலக்கலான்னு இருந்தோம். நல்லா இருந்துச்சு, எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் படைச்சி முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுத்தது சாப்பிட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சிரித்து பேசிட்டு ஒட்டுக்காக சேர்ந்து சாப்பிட்ருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. இன்றைக்கி என்ஜாய் பண்ணதுன்னா இதுதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் மருதாணி வச்சுட்டு நைட்டு தூங்கிட்டோம்.